என்னை ஆட்கொண்டவரும் நான் சேவிக்கிறவருமான ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே அன்பினல் வாழ்த்துக்கள். கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, உங்களிடத்தில் நான் ஒரு கேள்வியை கேட்க விரும்புகிறேன். பொதுவாக நீங்கள் ஃப்ரீயாக இருக்கிற சமயத்தில் அல்லது ட்ராவல் பண்ணுற டைமில் நீங்கள் என்ன செய்ய ஆரம்பிக்கிறீங்க? பெரும்பான்மையானவர்கள் செய்கிற காரியம் என்ன? செல்ஃபோன் பார்த்து கொண்டு இருப்பாங்க, அப்படி தானே? ரொம்ப முக்கியமாக ட்ராவலிங் டைமில் நிறைய பேர் இப்போ பண்ணுற காரியம் என்ன? செல்ஃபோனில் எதையாவது ஒன்று பார்த்து கொண்டு இருப்பாங்க அல்லது எதையாவது ஒன்றை கேட்டு கொண்டு இருப்பாங்க. இப்படி தானே நடைபெற்று கொண்டு இருக்கிறது. ஆனால் கர்த்தருடைய ஆவியான நமக்கு ஒரு மிக முக்கியமான ஒரு காரியத்தை சுட்டிக்காட்ட விரும்புகிறார். ஒரு மனுஷன் ஒரு பயணத்தின் நடுவிலே என்ன செய்தார் என்பதை குறித்து கர்த்தருடைய ஆவியான நமக்கு சுட்டிக்காட்ட விரும்புகிறார். அப்போஸ்தலர் நடவடிக்கையின் புத்தகத்தில் 8வது அதிகாரத்தில் 28வது வசனத்தில், ஊருக்கு திரும்பி போகும்போது தன் ரதத்திலே உட்கார்ந்து ஏசாயா தீர்க்கதரிசியின் ஆகமத்தை வாசித்து கொண்டிருந்தான். எத்தியோப்பியா தேசத்து ராஜஸ்திரியாகிய கந்தாகே என்பவர்களுக்கு இவர் ஒரு மந்திரியாய் காணப்பட்டார். இவர் தன் வேலையை முடித்துவிட்டு தன் ரதத்தில் போய் கொண்டிருக்கும் பொழுது என்ன செய்தாரம் பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை வாசித்து கொண்டிருந்தார் பாருங்க. அப்பொழுது கர்த்தருடைய வார்த்தை எவ்வளவு ஆச்சரியமாய் அவருக்கு குறுக்கிட்டது. பிலிப்பு அங்கு வந்து ஊழியத்தை செய்து அவரை ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் ரட்சிப்புக்கு நேராய் நடத்தினதை நீங்கள் தொடர்ந்து வாசிக்க முடியும். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு நீங்கள் ட்ராவல் பண்ணுற டைமில் வேதத்தை வாசிக்கிறீங்களா அல்லது வேறு எதையாவது தேவையில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுத்து கொண்டு இருக்கிறீர்களா? சற்று நிதானித்து பாருங்கள். இன்றைக்கி சில சமயத்தில் ஃபேமிலியாக ட்ராவல் பண்ணும்போது கூட பாருங்களேன், குடும்பத்தோடு கூட அவங்க பேசிக்கொண்டு வரமாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் பாருங்கள், ஒவ்வொரு செல்ஃபோன் எடுத்து எதையாவது ஒன்றை பார்த்து கொண்டு கேட்டுக்கொண்டு தான் வந்து கொண்டு இருப்பாங்க பாருங்கள். அருமையான மகனே, அருமையான மகளே, இன்றைக்கு ஒரு தீர்மானத்தை எடு. எனக்கு ஓய்வாய் கிடைக்கிற நேரங்கள் அல்லது ஏதாவது ஒரு இடத்துல போய் நான் காத்திருக்கிறேன் அல்லது ட்ராவல் பண்ணுறேன், எப்படிப்பட்ட சூழ்நிலையாக இருந்தாலும் நான் வேதாகமத்தை வாசித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுக்க ஆரம்பியுங்கள். கர்த்தர் உங்களோடு கூட இடைபடுவார். அது மாத்திரமல்ல, தேவையற்ற பல பிரச்சனைகளை நீங்கள் மேற்கொள்ள ஆரம்பிப்பீர்கள். தேவையில்லாத வீண் சிந்தைகள் அந்த இடத்தில் தடைபட ஆரம்பித்து விடும். பாருங்கள், கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் ஆழ்ந்து வாசிக்க 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 உங்கள் வாழ்க்கையில் ஆச்சரியமான மாற்றங்கள் ஏற்பட ஆரம்பிக்கும். பாருங்கள், இனிமேல் ஒரு உறுதியான ஒரு தீர்மானத்தை எடுத்து, ஆண்டவரே, செல்ஃபோனுக்கு நான் என் நேரத்தை தருவதில்லை, உடைய வார்த்தைக்கு என் நேரத்தை தருகிறேன் என்று சொல்லி ஒரு தீர்மானத்தை எடுத்து பாருங்கள். கர்த்தர் உங்கள் வாழ்க்கையிலே ஆச்சரியமான மாற்றங்களை கொண்டு வருவார். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை உங்கள் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமென்.